வெல்கம் டு வேகா மேக்ஸ். இப்போ நம்ம 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல் 10th சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது லென்த்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க, லென்த் எக்ஸு, ஹைட் ஒய் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹைட்டுக்கும் லென்த்துக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆமான்னு போட்டுடலாம். எஸ், திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன்னு பாருங்கள், ஒவ்வொரு டொமைனில் உள்ள ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொன்றுக்கும் யூனிக் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது 35னா 56, அதாவது ஒரு ஒரு டொமைனில் ஒவ்வொரு இதுக்கும் 2 இமேஜ் இருக்கக்கூடாது என்றைக்குமே. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். தென் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கு இந்த கொஷினில் மொத்தம் 4 கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏ அண்ட் பி எங்கே வருது பாருங்கள். ஒய் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஒய் ஈக்குவல் டு என்னது அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதில் இந்த ஏயும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு எக்ஸ் தெரியும், ஒய் தெரியும், இன்னொரு எக்ஸ் தெரியும், ஒய் தெரியும். 4 எக்ஸ் 4 ஒய் இருக்குது. நம்ம ஏதாவது 2 பேர் எடுத்து ஏபி கண்டுபிடிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த பேர் எடுத்துப்போம், செகண்ட் இந்த பேர் எடுத்துப்போம். இந்த பேரில் இது எக்ஸு, இது ஒய். அதே மாதிரி இதில் இது எக்ஸ், இது ஒய். இது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம்மில் ஃபைண்ட் ஏ அண்ட் பி அப்படி தானே. சரி, இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் ஒன்றும் இல்லைங்க, கொடுத்து நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். அதுதான் இதில் போட்டிருக்கோம். இதில் என்னென்னா கிவன் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இது நமக்கு தெரியும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஆர்டர் பேராக எழுதியிருக்கோம். திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன் ஃபங்க்ஷன்? ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு யூனிக் இமேஜ் இருக்கனால தட் இஸ் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற எல்லா பேர்லேருந்தும் எனி 2 பேர் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான். ஃபஸ்ட்டு பேரையும் செகண்ட் பேரையும் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பேரில் 35x எழுதியிருப்போம், 56 ஒய்யாக வச்சுப்போம். செகண்ட் பேரில் 45x 65 ஒய். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அப்போ ஒய்ங்கிறது 65 போடுங்க. ஏ இன்ட்டு எக்ஸ் என்னது 45 ப்ளஸ் பி. அதே மாதிரி இந்த பேரை வச்சு எழுதுகிறோங்க. ஒய் ஈக்குவல் டு 56 ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 35 ஏ ப்ளஸ் பி. தென் இப்போது நம்ம இந்த ரெண்டுமே என்ன செய்யணும் அப்படின்னா, இதிலேருந்து நம்ம ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும். அப்போ 2 பி ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த பி ப்ளஸ் பி அப்படின்னா நம்மளுக்கு 2b கிடச்சிரும். நம்ம கட் பண்ண முடியாது. ஸோ பி மைனஸ் பி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பி கேன்சல் ஆகிரும், நம்ம ஏ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே கீழேயும் மைனஸ் வரணும். அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணோன்னா செகண்டுக்கு இருக்கிற ஈக்குவேஷனில் ஒவ்வொரு நம்பருக்கும் சைன் மாறும். அதாவது நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ப்ளஸ் 56 இருக்கிறது மைனஸ் 56 மாறும், ப்ளஸ் 35 இருக்கிறது மைனஸ் 35 மாறும், ப்ளஸ் பிங்கிறது மைனஸ் பியாக மாறும். சரி, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சப் பண்ணிங்கன்னா பிலேருந்து பி போச்சுன்னா 0, 65லேருந்து 56 போச்சுன்னா 9, 45லேருந்து 35 போச்சுன்னா 10a. ஸோ தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ இந்த சைடு வச்சுக்கோங்க. ஏ பக்கத்தில் 10 வந்து மல்டிப்ளையாக இருக்குது. ஸோ இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது அந்த 10 டிவைடாக போயிடும். 9 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 0.9 கிடைக்கும். நம்மளுக்கு ஏ கிடச்சிட்டுங்க. ஏ ஈக்குவல் டு 0.9 கிடச்சிருச்சு. இப்போது நம்ம ஏயோட வேல்யூவை இந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம் அப்படி தானே. இந்த 2 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் இந்த ஏயோட வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பி கிடச்சிரும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, 2ல் இந்த மொதல் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த 45 பக்கத்தில் ஏக்கு பதிலாக நம்ம 0.9 அது தூக்கி போட்டுடலாங்க. போட்டுட்டு இந்த இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன வரை கிடைக்கும் பாருங்கள். இங்கே 45 0.9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40.5 கிடைக்கும். இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஈக்குவல்டு அந்த சைடு மைனஸாக போயிருங்க. அதனால் 65 மைனஸ் 40.5 தட் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் 65லேருந்து 40.5 கழிச்சிங்கன்னா 24.5 கிடச்சிரும். பி கிடச்சிருங்க. ஏயும் கிடச்சிட்டு பியும் கிடச்சிட்டு நம்ம செகண்ட் சம்மும் அதில் கண்டுபிடிச்சிட்டோம். தென் தேர்ட் பாருங்கள். தேர்ட் சம் ரொம்ப ஈஸி தான். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ உமன் ஹூஸ் ஃபோரட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். அதாவது
லென்த் 40 இருக்கும்போது ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ லென்த் 40னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 40. எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கேட்டிருக்காங்க, அவ்வளோதாங்க. எக்ஸ் கொடுத்து ஒய் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் தான். அதே ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஈக்குவேஷன் தான் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் என்ன நமக்கு ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதுதாங்க ஈக்குவேஷன். ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஒய் கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே 0.9. பி ஏ இப்போ எக்ஸ் அப்படி தானே, எக்ஸுங்கிறது 40 ப்ளஸ் பி 24.5 எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நீங்கள் 0.9 40ஆல் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் 24.5 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 60.5 இன்ச்சஸ். ஸோ ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் 40 இருக்கும்போது ஒய் எவ்வளோ இருக்கும், 60.5 இன்ச்சஸ். அடுத்த கொஷின் பாருங்கள். 4th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் கொடுத்து ஒய் கண்டுபிடிக்க சொன்னாங்க. 4th இது வந்து எக்ஸ் கொடுத்து ஒய் கேட்டிருந்தாங்க. தென் 4th பாருங்கள், ஹைட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஒய் என்னவா 53.3 இதுதாங்க ஒய். இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே தான் இந்த நம்ம ஏற்கனவே போன சம்மில் 3rd சம்மில் செஞ்ச மாதிரி அதே ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஒய் இங்கே நம்மளுக்கு ஒய் தெரியாது, எக்ஸ் தெரியும். இங்கே நம்மளுக்கு ஒய் தெரியுங்கனால ஒய்க்கு பதிலாக 53.3 ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஏ தெரியும் 0.9, எக்ஸ் இந்த சம்மில் தெரியாது, ப்ளஸ் பி. பி ஈக்குவல் டு 24.5. அதான் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதுவே அதில் பாருங்கள், இந்த சைடு ப்ளஸ் 24.5ங்கிறது ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் வரும்போது மைனஸ் 24.5 வரும். ஈக்குவல் டு 0.9x. இப்போ 53.3லேருந்து 24.5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 28.8 கிடைக்கும். ஈக்குவல் டு 0.9x. இப்போ 0.9க்கும் எக்ஸுக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த 0.9 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடடாக வரும். இது ரெண்டும் மல்டிப்ளையாக இருக்கனால இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு டிவைடடாக வரும். டிவைடடாக வரும்போது நீங்கள் 28.8லேருந்து 0.9 டிவைட் பண்ணிங்கன்னா 32 சென்டிமீட்டர் கிடைக்கும். வென் ஒய் ஈக்குவல் டு 53.3 எக்ஸ் ஈக்குவல் டு 32 சென்டிமீட்டர். இதில் கொடுத்துருக்குற 4 சம் இது கண்டிப்பாக பிக் கொஷினில் கேட்பாங்க. இல்லை ஒன்றுமே இல்லை, 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின், இது ஒரு ஃபங்க்ஷனா நம்ம போட்டுடலாங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் பிகாஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒன்லி ஒன் யூனிக் இமேஜ் இருக்கிறனால தட் இஸ் அ ஃபங்க்ஷன். செகண்ட் என்னது, ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பேரில் ஏதாவது 2 பேர் எடுத்து நம்ம ஒய் கண்டுபிடிச்சிடலாங்க. தென் எக்ஸ் ஈக்குவல் டு 40 ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு 53.3 எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 4மே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் ஈஸியாக கிடச்சிருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.